அகாடமி ரீசனிங் டெய்லி டோஸ். இன்னைக்கு ரீசனிங்ல லெட்டர் கிளாசிஃபிகேஷன் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ லெட்டர் கிளாசிஃபிகேஷன் மீன்ஸ் கொஸ்டின்ஸ் பேஸ்ட் ஆன் லெட்டர்ஸ், அல்பபெட்டிக்கல் லெட்டர்ஸ். அண்ட் தென் கிளாசிஃபிகேஷன் மீன்ஸ் கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கும், ஆட் ஒன் அவுட்னு இருக்கும். தட் மீன்ஸ் ஆப்ஷன் கிவன் ஆப்ஷன்ல 4 ஆப்ஷன்ல 3 ஆப்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா சேம் பேட்டர்ன்ல இருக்கும். ஒரு ஆப்ஷன் மட்டும் டிஃப்ரெண்டா இருக்கும். அதை தான் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஃபைண்ட் த ஆட் ஒன் அவுட். ஓகேங்களா? ஸோ இது எப்படி இருக்கு, பேஸ்ட் ஆன் லெட்டர்ஸ். ஓகேங்களா? ஸோ அல்பபெட்டிக்கல் லெட்டர்ஸ். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் நீங்க ஃபாஸ்டா சால்வ் பண்றதுக்கு அல்பபெட் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்க தெரிஞ்சு வச்சிருந்தா ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். தட் மீன்ஸ் ஏ. ஓகேங்களா? ஏ மீன் பொசிஷன் எவ்வளோ, ஃபர்ஸ்ட் பொசிஷன். ஓகேங்களா? பி செகண்ட் 2. ஓகேங்களா? சி 3, டி 4. இந்த மாதிரி ஒவ்வொரு லெட்டருக்கான அதனுடைய பொசிஷன், எந்தாவது பொசிஷன் அது தெரிஞ்சு வச்சிருக்கணும். பிளஸ் என்னன்னா ஏ பி. ஓகேங்களா? இந்த மாதிரி அப் டு எம் வரைக்கும் எழுதிட்டு நெக்ஸ்ட் என் ஓ அப் டு இங்கே இசட். ஓகேங்களா? ஸோ இந்த ஆர்டர்ல எழுதுனீங்கன்னா இப்போ ஏக்கு இசட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னது, ஆப்போசிட் லெட்டர் ஆர் ரிவர்ஸ் லெட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இந்த ஆப்போசிட் லெட்டர்ஸும் நீங்க தெரிஞ்சு வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஓகேங்களா, ஃபைண்ட் த ஆட் ஒன் அவுட். ஓகேங்களா? கிவன் 4 ஆப்ஷன்ஸ் இருக்கா. ஸோ இந்த டைப் ஆஃப் கொஸ்டின் எப்படி அப்ரோச் பண்ணுன்னா, ஃபர்ஸ்ட் 2 லெட்டர்ஸ் மட்டும் கம்பேர் பண்ணுங்க. இ அண்ட் தென் வி இருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன இருக்கு, செகண்ட் ஆப்ஷன்ல ஜே கியூ, தேர்ட் ஆப்ஷன்ல எம் என், ஃபோர்த் ஆப்ஷன்ல டி எக்ஸ். ஓகேங்களா? இந்த லெட்டருக்கு உள்ள ரிலேஷன் என்னன்னு பாருங்க. நான் ஆப்போசிட் லெட்டர் ஆர் ரிவர்ஸ் லெட்டர்னு சொன்னேன் இல்லைங்களா, ஏக்கு இசட், பிக்கு ஒய், சிக்கு எக்ஸ். ஸோ இந்த மாதிரி தான் ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. இக்கு விங்கிறது ஆப்போசிட் லெட்டர், ஜேக்கு கியூங்கிறது ஆப்போசிட் லெட்டர், எம்முக்கு என்னங்கிறது ஆப்போசிட் லெட்டர். ஸோ டிக்கு என்ன வரணும், ஆப்போசிட் லெட்டர் டபிள்யூ வரணும். பட் எக்ஸ் இருக்கு. ஸோ உங்களுக்கு ஃபோர்த் ஆப்ஷன் தான் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ நீங்க ரிமைனிங் செக் பண்ண தேவையில்ல. அதாவது இல இருந்து பிக்கு என்ன ரிலேஷன். ஓகேங்களா? ஜே இங்க கியூ இருக்கா, ஜே இங்க என் இங்க ஏ. ஸோ இது எப்படி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ரிமைனிங்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ண தேவையில்லை. ஸோ நீங்க இந்த மாதிரி அப்ரோச் பண்ணீங்கன்னா ஓகேவா. நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் பார்க்கலாம். ஃபைண்ட் த ஆட் ஒன் அவுட். ஓகேங்களா? ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, இ கொடுத்துருக்காங்க அண்ட் தென் ஐ. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இ மீன்ஸ் எவ்வளோ, வேல்யூ 5th பொசிஷன். ஐனா 9, எவ்வளோ ஆட் ஆகிருக்கு உங்களுக்கு, +4 ஆட் ஆகிருக்கு. செகண்ட் ஒன்ல ஜே மீன்ஸ் 10, என் எவ்வளோ 14, உங்களுக்கு +4 ஆட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன்ல எம் 13, இதோட +4 ஆட் பண்ணா 17, என்னது கியூ. ஓகேவா? நெக்ஸ்ட் டி வேல்யூ 4, இதோட 4 ஆட் பண்ணா 8, ஹச்சோட வேல்யூ 8. ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 லெட்டர்ஸ்க்கு எப்படி இருக்கு, பேட்டர்ன் சேமா இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் லெட்டர் எடுங்க. ஓகேங்களா? ஐக்கு அப்புறம் என்ன இருக்கு, ஜி. ஜி வேல்யூ என்ன 7, 9லேருந்து 7னா -2 ஆயிருக்கு. என் 14, எல் எவ்வளோ 12, ஸோ -2 ஆயிருக்கு. கியூ 17, ஓ 15, ஸோ எவ்வளோ -2 அகைன். நெக்ஸ்ட் H8ல இருந்து F6 -2. இப்போ செகண்ட் லெட்டரும் தேர்ட் லெட்டரும் கம்பேர் பண்ணும்போது எகைன் எப்படி இருக்கு, சேம் பேட்டர்ன் இருக்கா, -2 -2. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா தேர்ட் லெட்டருக்கும் ஃபோர்த் லெட்டருக்கும் செக் பண்ணுங்க. G7, K என்ன வருது 11, ஸோ +4 பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் L வந்து 12, P 16, again +4. நெக்ஸ்ட் O 15, நெக்ஸ்ட் S எவ்வளோ 19, again +4 பண்ணியிருக்காங்க. F6, K 11. ஓகேங்களா? இங்கே எவ்வளோ ஆட் பண்ணியிருக்காங்க, +5 ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இங்கே மட்டும் எப்படி இருக்கு, ஃபோர்த் ஆப்ஷன் மட்டும் +5. ஓகேங்களா? இந்த பேட்டர்ன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கா. ஸோ இந்த ஃபோர்த் ஆப்ஷன் ஆன்சர். ஸோ நீங்கள் இப்படி தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேங்களா? பட் நீங்கள் எக்ஸாம் ஹாலில் இந்த மாதிரி எழுதக்கூடாது. நீங்கள் டக்குன்னு பார்த்ததும் E5 I9 +4, J 10 +4 N, M 13 +4 Q,
D4 + 4H வந்திருக்கு. ஓகே, கரெக்டா இருக்கு. நெக்ஸ்ட் செகண்ட் லெட்டர் தேர்ட் லெட்டர் பார்ப்போம். ஸோ நீங்க இந்த மாதிரி தான் அப்ரோச் பண்ணுவீங்க தவிர நீங்க எக்ஸாம் ஹால்ல எழுதக்கூடாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஆட் ஒன் அவுட். ஓகேங்களா? P எவ்வளோ? 16. J 10 எவ்வளோ பண்ணியிருக்காங்க? -6. எகைன் வந்து இங்க P இருக்கு, இங்க என்ன இருக்கு? B இருக்கு. ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி வருமா? ஒரே இதுல இந்த மாதிரி வராது. ஓகேங்களா? ஸோ சேமா தான் ப்ளஸ் பண்ணிருந்தா பண்ணியிருப்பாங்க, மைனஸ் பண்ணாலும் பண்ணுவாங்க. பட் இங்க பாத்தீங்கன்னா CG இருக்கு, DR இருக்கு, இந்த மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கு இல்லையா? ஸோ அப்போ இதுக்கு என்ன பேட்டர்ன் பாருங்க, இந்த மாதிரி ப்ளஸ் பண்ணி இருக்கணுங்கிறது இல்லை. அதுக்கு பதிலா நமக்கு அல்பபெட்ஸ்ல இருக்கக்கூடிய 26 அல்பபெட்ஸ் எப்படி பிரிக்கலாம்? கான்சோனன்ட்ஸ் பிளஸ் வவல்ஸ்னு பிரிக்கலாமா? எது இதெல்லாம் வவல்ஸ்? A, E, I, O, U இது எல்லாமே வவல்ஸ். ஓகேங்களா? இந்த given 4 ஆப்ஷன்ல பாருங்க, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல ஏங்கிற வவல் இருக்கு. ஓகேங்களா? செகண்ட் ஆப்ஷன் ஆகட்டும், தேர்ட் ஆப்ஷன், ஃபோர்த் ஆப்ஷன், ரிமைனிங் 3 ஆப்ஷன்ஸ்லயும் வவல்ஸே இல்லை. ஓகேங்களா? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல மட்டும்தான் வவல்ஸ் இருக்கு, அது மட்டும்தான் டிஃப்ரெண்டா இருக்கு. ரிமைனிங் எல்லாமே வெறும் கான்சோனன்ட்ஸ் மட்டும்தான் இருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் பார்க்கலாமா? டி. டில இருந்து எல். ஓகேங்களா? டி எவ்வளோ? டி வந்து 4, எல் எவ்வளோ? 12. நெக்ஸ்ட் H 8, X 24 வேல்யூ. நெக்ஸ்ட் C3, G 7. நெக்ஸ்ட் F 6, R 18. ஓகேங்களா? ஸோ இதில் பாருங்க, 4னா இங்கே என்ன பண்ணும்? +8 பண்ணியிருக்காங்க. இங்கே 8ஓட 24 வரணும்னா என்ன பண்ணுறாங்க? +16 பண்ணுறாங்க. இங்கே +4 பண்ணுறாங்க. 3 + 4 தான் இங்கே 7 வரும். நெக்ஸ்ட் இங்கே 12 பண்ணுறாங்க. எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போது வேறு என்ன இருக்கலாம் அப்படின்னா, D4ஓட இன்ட்டு 3 பண்ணுங்க. என்ன லெட்டர் வருது? டியோட நம்பர் என்னது? 4th பொசிஷன், இன்ட்டு 3 12. அந்த 12th லெட்டர் எழுதியிருக்காங்க. ஹச்சோட பொசிஷன் என்னது? 8, இன்ட்டு 3 தான் இந்த 24th லெட்டர். எஃப் வந்து 6, இன்ட்டு 3 என்ன வரும்? 18. ஸோ 18th லெட்டர். அப்போ இங்க C 3ங்கும் போது இன்ட்டு 3 9. 9 மீன்ஸ் உங்களுக்கு என்ன லெட்டர் வரணும்? I வந்திருக்கணும். பட் இங்க G இருக்கு. ஸோ தேர்ட் ஆப்ஷன் ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன் பார்க்கலாமா? ஓகே, ஸோ இங்க பாருங்க, ஃபிஃப்த் ஒன்ல G7 Z இருக்கு. ஓகேங்களா? இசட்டுங்கும் போது உங்களுக்கு எவ்வளோ வரும்? +-7 வருது. ஓகேங்களா? ஜில இருந்து இசட்க்கு வந்தா -7. பட் ஜேல இருந்து J10 E5 -5. பி வந்து 2, ஆனால் K 11. உங்களுக்கு எப்படி வருது? +9 வருது. O15, நெக்ஸ்ட்டு P16, நெக்ஸ்ட் லெட்டரே வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா எதுவுமே காமன் பேட்டர்ன் இல்லை. ஓகேங்களா? 3 ஆப்ஷன்ஸ்க்கு காமனாக இருக்கணும், ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். பட் இங்கே எல்லா ஆப்ஷனுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ அப்போ இங்கே என்ன பேட்டர்ன் இருக்குன்னு பாருங்கள். அகெயின் வந்து வவல்ஸ் பார்த்துருங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஆல் 4 ஆப்ஷன்ஸுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னா நெக்ஸ்ட் வவல்ஸு AEIOU ரிலேட் பண்ணி ஏதாவது இருக்கா அப்படின்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் ஒரே ஒரு வவல் I இருக்கு, செகண்ட் ஆப்ஷனில் E இருக்கு, ஃபோர்த் ஆப்ஷனில் O இருக்கு. ஓகேங்களா? தேர்ட் ஆப்ஷனில் பாருங்க வவ்வலே இல்லை. ஸோ இதுதான் பேட்டர்ன். 3 ஆப்ஷன்ஸில் ஏதாவது ஒரு வவ்வல் வந்திருக்கோ, ஒரே ஒரு ஆப்ஷனில் மட்டும் கான்சனன்ட்ஸ் மட்டும் இருக்கும். ஸோ தேர்ட் ஆப்ஷன் தான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த் ஒன் பார்க்கலாம். சிக்ஸ்த் ஒன் பாருங்க. ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா ஸோ நம்பர் ஆஃப் லெட்டர்ஸே பாருங்க, உங்களுக்கு கவுண்டே எப்படி இருக்கு? டிஃப்ரெண்ட்டாக இருக்கு இல்லையா? ஸோ இங்கே 6 லெட்டர்ஸ் இருக்குது, 6 லெட்டர்ஸ் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா 8 லெட்டர்ஸ் இருக்குது, இதில் 7 லெட்டர்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நம்பர் ஆஃப் லெட்டர்ஸே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ கவுண்டே இருக்குது. ஸோ அப்போ இது என்னன்னு பாருங்கள். ஸோ இந்த SOMCUEN, ஸோ இந்த லெட்டர்ஸ்லாம் வச்சு நம்மளால் இங்கிலீஷில் ஏதாவது மீனிங்ஃபுல் வேர்ட் ஃபார்ம் பண்ண முடியுதான்னு பாருங்கள். கன்சியூம்ங்கிற வேர்ட் ஃபார்ம் பண்ணலாமா?
ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன் வச்சு கிரவுண்டுங்கிற வேர்ட் ஃபார்ம் பண்ணலாமா? நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் வச்சு அர்ஜென்ட். வேர்ட் ஃபார்ம் பண்றோம். ஓகேங்களா. ஸோ இங்கிலீஷ்ல ஒரு மீனிங்ஃபுல் வேர்ட் ஃபார்ம் பண்ண முடியுது. பட் ஃபோர்த் ஆப்ஷன் வச்சு உங்களுக்கு எந்த ஒரு வேர்டுமே ஃபார்ம் ஆகாது. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ஆப்ஷன் தான் ஆன்சர். ஓகேவா. நெக்ஸ்ட் செவன்த் ஒன் பார்க்கலாம். ஸோ எல் எம் உங்களுக்கு எப்படி இருக்கு? +1. நெக்ஸ்ட் ரிமைனிங் ஆப்ஷன் பாருங்க. டி இ இதுவும் +1. J10 K11 இதுவும் நெக்ஸ்ட் லெட்டர் தான் +1. V W again +1. ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் 2 லெட்டர்ஸ் எப்படி இருக்கு? காமனா இருக்கா. ஸோ நெக்ஸ்ட் செகண்ட் லெட்டரையும் தேர்ட் லெட்டரும் பாருங்க. M 13, O என்ன வரும்? 15. எவ்வளோ ஆட் ஆகுது? +2 ஆட் ஆகுதா? நெக்ஸ்ட் அகெயின் பாருங்க. E5 G7 +2 ஆட் ஆகுது. K11 M13 எவ்வளோ ஆட் ஆகுது? +2 ஆட் ஆகுது. W23 Y25 உங்களுக்கு +2 ஆட் ஆகுது. ஓகேங்களா. ஸோ எகெயின் வந்து சேம் பேட்டர்ன் இருக்கு. ஸோ தேர்ட் லெட்டர் அண்ட் ஃபோர்த் லெட்டர் கம்பேர் பண்ணுங்க. O15 R எவ்வளோ? 18 உங்களுக்கு +3 ஆட் ஆகுதா? நெக்ஸ்ட் G7 I9 எவ்வளோ ஆட் ஆகுது? +2 ஆட் ஆகுது. M13 P16 +3 ஆட் ஆகுது. Y25 நெக்ஸ்ட் ZAB +3 ஆட் ஆகுது. ஸோ உங்களுக்கு என்ன ஆப்ஷன் மட்டும் டிஃப்ரெண்டா இருக்கு? செகண்ட் ஆப்ஷன் மட்டும் +2 இருக்கா. ஸோ ஆன்சர் வந்து செகண்ட் ஆப்ஷன் ஆன்சர். நெக்ஸ்ட் எய்த் ஒன் பாருங்க. டி டி எவ்வளோ? 4. இதோட H எவ்வளோ? 8னா எவ்வளோ ஆட் ஆகிருக்காங்க? +4. E வந்து 5, J10 எவ்வளோ ஆட் பண்ணியிருக்காங்க? +5 ஆட் பண்ணியிருக்காங்க. F6 L12 +6 ஆட் பண்ணியிருக்காங்க. C3 F6 எவ்வளோ ஆட் பண்ணியிருக்காங்க? +3 ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கா ஆட் பண்ணியிருக்கிறது. ஸோ தட் மீன்ஸ் என்னது? டி இருக்குன்னா டியோட வேல்யூ என்ன? 4ஆ. ஸோ 4 ஆட் பண்ணியிருப்பாங்க. E5னா 5 ஆட் பண்ணியிருப்பாங்க. F6னா அந்த 6 ஆட் பண்ணியிருக்காங்க. C3னா இந்த 3ங்கிற நம்பரே ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஆர் இல்லைன்னா டியோட பொசிஷன் இன்ட்டு 2 என்ன வருது? 8. ஸோ 8th பொசிஷன். E5 இன்ட்டு 2 என்னது? 10. ஸோ 10th பொசிஷன் இருக்கக்கூடிய லெட்டர் வந்துருக்கு. ஸோ சேம் பேட்டர்ன்ல இருக்கிறதுனால நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். செகண்ட் லெட்டர் அண்ட் தேர்ட் லெட்டருக்கான பேட்டர்ன் பாருங்க. H8ல இருந்து P16 அகைன் என்னது? Hோட பொசிஷன் இன்ட்டு 2 பண்ணியிருக்காங்களா. J10 இன்ட்டு 2 20th பொசிஷன்ல உங்களுக்கு என்ன வருது? T. L12 12 இன்ட்டு 2 என்ன வரும்? 24. X இருக்கா. நெக்ஸ்ட் F6 இன்ட்டு 2 உங்களுக்கு என்ன வந்திருக்கணும்? 12 வந்து L வந்திருக்கணும். பட் இங்க என்ன இருக்கு? K இருக்கு. ஸோ ஆன்சர் வந்து ஃபோர்த் ஆப்ஷன் ஆன்சர். ஓகேவா. நெக்ஸ்ட் நைன்த் ஒன் M. M எவ்வளோ வரும்? 13 P16. ஸோ உங்களுக்கு 3 ஆட் ஆகிருக்கு. S19 V எவ்வளோ வரும்? 22 +3 ஆட் ஆகிருக்கு. W23 Z26 again +3 ஆட் ஆகிருக்கு. F6 I9 எவ்வளோ ஆட் ஆகுது? +3 ஆட் ஆகுது. ஸோ எல்லா ஆப்ஷனும் சேம் பேட்டர்னில் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் செகண்ட் லெட்டர் அண்ட் தேர்ட் லெட்டர் கம்பேர் பண்ணுங்க. P16 H8 எவ்வளோ மைனஸ் ஆகுது? -8 வந்து ஆகுது. V22 N14 ஸோ அகைன் -8 ஆகுது. Z26 R வந்து 18 அகைன் -8 ஆகுது. I9 B2 9ல இருந்து -7 ஆகுது.
ஸோ இந்த ஆப்ஷன் மட்டும் -7. ஸோ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 4th ஆப்ஷன் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் 10th ஒன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, C3. ஓகேங்களா? F6 + 3 ஆகுது. ஓகேங்களா? K11 N14 + 3 M13 P16 உங்களுக்கு +3 R18 யோட வேல்யூ என்னது 21. ஸோ +3 ஆகுது. ஸோ ஆல் 4 ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சேம் பேட்டர்ன்ல இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் செகண்ட் ஆப்ஷன் அண்ட் செகண்ட் லெட்டர் அண்ட் தேர்ட் லெட்டர் கம்பேர் பண்ணுங்க. F6J10 ஸோ +4 ஆகுது. N14 R18 +4 P16 S19 ஸோ +3 U21 Y25 ஸோ +4 ஆகுது. ஸோ தேர்ட் ஆப்ஷன் மட்டும் பார்த்தீங்கன்னா +3 ஆகுது. ஸோ அதனால ஆன்சர் தேர்ட் ஆப்ஷன் தான் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ ஆட் ஒன் அவுட். நான் லெட்டர்ஸ் அல்ஃபபெட்ஸ் பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு அல்ஃபபெட்ஸ்க்கான நம்பர்ஸ் அண்ட் தென் அதனுடைய ரிவர்ஸ் லெட்டர், தட் மீன்ஸ் ஆப்போசிட் லெட்டர் தெரிஞ்சால் நீங்கள் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக ஆன்சர் பண்ணிடலாம். தேங்க்யூ எவ்ரி ஒன்.